சேலம் பழைய பஸ் நிலையம் திருவள்ளூர் சிலைக்கிட்டு இருக்கிற அரசு மேல்நிலைப்பள்ளி மகளிர் மேல்நிலை பள்ளி இந்த மயில்கல் பக்கத்துல தான் இருக்கும். இந்த மயில்கல்ல ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இந்த மயில்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மயில்கல்ல 0 சேலம் போட்டிருக்கு. அதே மாதிரி இந்தியும் 0 சேலம் சைபர் சேலம் இருக்கு. இதுக்கு பின்னணியில மிகப்பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. திருவள்ளூர் சிலை, இந்த பழைய பேருந்து நிலையம், மகளிர் பள்ளிக்கிட்ட இந்த மயில்கள் ஏன் 0ங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் பக்கத்தில் இருக்கிற CSI கிறிஸ்துநாதர் ஆலயம் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கேன். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்கறதற்காக வந்திருக்கோம். நம்ம எங்க இருக்கோம்னா, சேலம் கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்தில் இருக்கிற CSI கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கோம். என்னன்னா, அந்த 1861ஆம் ஆண்டு சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் சேலம், சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் சேலம்னு இங்க ஒரு கல் பதிக்கப்பட்டிருக்கிறது. 1861ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல திரிகோண நில அளவை ட்ரையாங்கிள் லேண்ட் சர்வே எடுக்கும்போது சேலத்துடைய சென்ட்ரல் பாயிண்ட் இதுதான் சொல்லி முடிவு பண்ணி எடுத்திருக்கிறாங்க. இந்த சேலத்துல இருந்து ஆத்தூர் எத்தனை கிலோமீட்டர், சேலத்துல இருந்து மேட்டூர் எவ்வளவு, சேலத்துல இருந்து சென்னைக்கு எவ்வளவு தூரம், பெங்களூர் எவ்வளவு தூரம், மற்ற ஊர்களுக்கெல்லாம் எவ்வளவு தூரங்கிறது அளக்கிறதுக்கு 0ல ஆரம்பிக்கணும். அந்த 0 நம்ம முதல்ல சொன்ன கோட்டை மகளிர் மேல்நிலை பள்ளியில ஆரம்பிச்சு அந்த 0 மைல்கல் வச்சுக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் சேலம்ங்கிறத இங்க இந்த கல் வச்சு இங்க இருந்துதான் நிலவள அளவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சேலத்தோடைய மையப்பகுதி 1861ஆம் சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் சேலம். பலருக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சும் இருக்கலாம், ஏற்கனவே அறிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நமக்கு எல்லாருக்காக சொல்றோம். சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் சேலம் இன்னைக்கு பறந்து விரிந்த சேலம் மாநகரம் கிட்டத்தட்ட 10 to 12 லட்சம் மக்கள் வசிக்கிறதா சொல்றாங்க. அழகான நகரம் சேலம். சேலத்தோட மையப்பகுதி, சேலத்தோட சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் இதுதாங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.